இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஈஸியாக சிம்பிளாகவே பண்ணலாம். இந்த சுவையான சிக்கன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எலும்பில்லாத பீஸை எடுத்துக்கோங்க. சிக்கன் கூட ஒரு உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி நிறைய இருந்தால் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணுறப்ப அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சிக்கனை குட்டி குட்டி பீஸாக எடுக்கலாம். உள்ள எலும்பு ஏதாவது இருந்தால் எடுத்துடலாம். கூடவே உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் வதக்க போகிறேன். கூடவே சின்னதாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 200 கிராம் சிக்கன் எடுத்திருப்பேன். சிக்கனை வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்தால் இப்போ இதில் ஆட் பண்ணி வற்ற வச்சுக்கோங்க. சிக்கனோட டேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும், அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த மல்லிப்பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லியெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண மசாலா ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மசாலாவும் உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். மசாலா ஃபுல்லாக உருண்டை பிடிச்சாச்சு. இனி மாவு ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண இந்த பால்ஸை மாவில் முக்கி ஃப்ரை பண்ண சுவையான சிக்கன் போண்டா ரெடி ஆகிடும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா மாவு ரெடி பண்ணலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மசாலா பால் எடுத்து மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டு எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.